Hi, hello and welcome. This is A. Charulata from Chengalpet St. Paul's. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 11 ஓட அக்கவுண்டன்சில யூனிட் 6 சப்சிடரி புக்ஸ் 1 பார்த்துட்டு இருக்கோம். இதுல ஏற்கனவே நம்ம இன்ட்ரோடக்ஷன், மீனிங், டைப்ஸ் ஆஃப் சப்சிடரி புக்ஸ், அட்வான்டேஜஸ் ஆஃப் சப்சிடரி புக்ஸ், பர்ச்சேஸ் புக் அதோட ஃபார்மேட் அது ரிலேட்டடான எக்ஸசைஸ் சம் நம்பர் 1, சேல்ஸ் புக் அதுக்கான ஃபார்மேட் அதுக்கு ரிலேட்டடான எக்ஸசைஸ் சம் நம்பர் 2 அண்ட் தென் ப்ரீவியஸ் வீடியோவில் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்னா என்ன, எப்போ அதை பர்ச்சேஸ் பண்ணதை ரிட்டர்ன் பண்ணுவோம், ட்ரேட் டிஸ்கவுண்ட்னா என்ன, கேஷ் டிஸ்கவுண்ட்னா என்ன, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்ஸ்க்கான ஃபார்மேட் இது எல்லாத்தையும் பார்த்தோம். இந்த வீடியோவில் இந்த பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்ஸுக்கான சம் எக்ஸசைஸ் சம் நம்பர் 4 இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். The format for the purchase book, sales book and purchase return books kind of format ஒரு recap பார்த்துடலாம். So this is a format for the purchase book. Date, particulars name of the supplier, inward invoice number, LF, amount column ரெண்டா பிரிச்சுக்கிறோம், details and total. This is the same even for the sales book. Format for the sales book எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாமே அதே தான். Date and இங்கே வந்து name of the customer வரும், outward invoice number, LF, amount, details, total. The same thing will be there. So this is a format for the sales book. Date, particulars, name of the customer, outward invoice number, LF, amount, details and total. And we know we are not supposed to record the cash sales or cash purchase. We have to record only the credit sales. And we should not record the assets sold such as car, computer இதெல்லாம் வராது அப்படிங்கிறது தெரியும். அடுத்தது we will go for the format of purchase returns book. This is a format for the purchase return books or return outward book. இதுவும் அதே தான். date, particulars இதுல வந்து என்னன்னா invoice number பத்தி debit note numberனு வரும், LF, amount, details, total இது தவிர்த்து இன்னொரு காலம் remark அப்படின்னு வரும். அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணதை ரிட்டர்ன் பண்றோம், என்ன ரீசனுக்காக அதை ரிட்டர்ன் பண்றோம், எய்தர் டேமேஜ்டா டிஃபெக்டிவா அப்படின்னு அந்த ரிமார்க் காலம்ல நம்ம அதை மென்ஷன் பண்ணணும். ஸோ இது கிளியரா இருந்தீங்கன்னா இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ் டு டூ ஈவன் த சேல்ஸ் ரிட்டர்ன் புக்ஸ். சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கோட ஃபார்மேட்டும் இதே தான். இன்ஸ்டெட் ஆஃப் டெபிட் நோட் நம்பர் நமக்கு கிரெடிட் நோட் நம்பர் வரும், அவ்வளவுதான். Okay, so we will go for exercise sum number 4. And this is the sum exercise sum number given in our textbook, exercise sum number 4. From the following information, prepare the purchase day book and the purchase return book for the month of June 2017 and post them into ledger accounts in the books of Robert Furniture Mart. So இங்க என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா question பாத்தீங்கன்னா we have to prepare both purchase day book and the purchase return book. previous sumல நம்ம பார்த்தது purchase bookக்கும் sales bookக்கும் பார்த்தோம். இந்த sumல நம்ம we have to prepare purchase book and purchase return book. so இப்போ கொடுத்திருக்கிற transactions பொறுத்து first எதெல்லாம் வரும் வரக்கூடாதுங்கிறத மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது which all should appear in the purchase book and எதெல்லாம் வந்து purchase return bookல வரும் அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம்னா then if you open both the purchase book and purchase day book simultaneously open பண்ணிட்டு அதை நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். and before that நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட் நான் என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்ம இந்த டீட்டெயில்ஸில் பர்டிகுலர்ஸில் நம்ம இந்த நேம் ஆஃப் த சப்ளையர் எல்லாம் எழுதிட்டு இந்த என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ அந்த டீட்டெயில்ஸை எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் we have to deduct the trade discount. அதில் வர அமௌண்ட்ல தான் நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரைட் சார்ஜஸை ஆட் பண்ணணும். இந்த ஃப்ரைட் சார்ஜஸ் அப்புறம் கேரேஜ் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் அதெல்லாம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் which are made for the purchase of the goods and so it has to be added. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு சொல்லலை ப்ரீவியஸாக, அதனால இப்போ மென்ஷன் பண்ணுறேன். பட் ஐ ஹாவ் எக்ஸ்பிளைன்ட் யூ அபவுட் த ட்ரேட் டிஸ்கவுண்ட் இன் மை ப்ரீவியஸ் வீடியோ. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதை லிஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரைட் சார்ஜஸை நம்ம ஆட் பண்ணணும். திஸ் இஸ் அ ப்ரொசீஜர். ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து 10,000 worth உள்ள கூட்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். 10% டிஸ்கவுண்ட்னா அப்போ மீதி நம்ம 9,000க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம மைனஸ் பண்ணி
அந்த 9000 worth உள்ள கூட்ஸில் தான் நம்ம என்ன ஆட் பண்ணணும், ஃப்ரைட் சார்ஜஸை நம்ம ஆட் பண்ணணும். இப்போ என்னன்னா ஃப்ரைட் சார்ஜஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம அந்த கூட்ஸை உள்ளே கொண்டு வர்றதுக்கு அதுக்காக நம்ம டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ், ஓகே, டெலிவரி சார்ஜஸ், அது டெலிவரி பண்ணுறாங்கல்ல அதுக்கான சார்ஜஸ் நம்ம அதை ஃபஸ்ட்டே ஆட் பண்ணக்கூடாது. ஆமாவா இல்லையா? இப்போது நம்ம ஒரு ஃபர்னிச்சர் வாங்குகிறோம் அப்படின்னா, ஒரு கிரைண்டரோ மிக்சியோ நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் 10,000 அந்த கிரைண்டரோட விலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க கடையில் நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா மீதி 9,000 நம்ம அவங்களுக்கு கொடுத்துருவோம். வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணும்போது அப்போ நம்ம வந்து ஒரு 100 rupees 200 rupees அதை கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக நம்ம கொடுப்போம் இல்லையா? அப்போ நம்ம கிரைண்டரோட விலை என்னன்னு சொல்லும்போது கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், 9,000 கிரைண்டர் ப்ளஸ் ஃப்ரைட் சார்ஜஸ் ஒரு 200, ஸோ 9,200 அப்படி தான் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஃபஸ்ட்டு ட்ரேட் டிஸ்கவுண்ட்டை லெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரைட் சார்ஜஸை நம்ம ஆட் பண்ணணும், ரைட்? ஓகே, ஸோ இப்போ நம்ம எதெல்லாம் பர்ச்சேஸ் புக்கில் வரணும், எதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கில் வரணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். பிஃபோர் தட் ஒரு ரீகேப்பு, பர்ச்சேஸ் புக்கில் எது ரெக்கார்ட் பண்ணணும் எது ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. we have to record only the credit purchase and we are not supposed to record the cash transactions. And if the firm has purchased the assets இருந்ததுன்னா அது வந்து if it is for the resale அப்படின்னா it is considered as a goods and it should be recorded. If the same firm has purchased the assets for the office use or own use இருந்ததுன்னா it is considered as an asset and so it cannot be recorded. So in the similar way இந்த purchase return books ஓட format நம்ம பார்த்தாச்சு. இதில் நம்ம என்ன ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா we have to record the goods returned to the supplier by us. ஸோ இதுதான் நம்ம இந்த purchase return bookல நம்ம ரெக்கார்ட் பண்ண வேண்டியது. ஸோ we are clear with what should be recorded in the purchase book and purchase return book. Okay. So now coming back to the fourth sum solution பார்க்கும்போது June 2017 June 1st purchase from the Balu traders 20 shares of rupees 150 each on credit. ஸோ இது கிரெடிட்டு, இது வரும். இது என்னது, பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எந்த புக்கில் வரும், பர்ச்சேஸ் புக்கில் வரும். ஓகேவா? ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், நம்ம பர்ச்சேஸ் புக்கும் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கும் சைமல்டேனியஸாக ஓப்பன் பண்ணிக்கலாம். எது இதில் வருமோ அது அதில் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த புக்ஸ் ஆஃப், அதாவது எக்ஸசைஸ் நம்பர் 4 சொல்யூஷன், இந்த புக்ஸ் ஆஃப் ராபர்ட் ஃபர்னிச்சர் மார்க் பர்ச்சேஸ் புக்கை நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு June 1st அன்னைக்கு பாலு ட்ரேடர்ஸ் கிட்டேருந்து 20 chairs at rupees 150 each. ஸோ ஒரு சேரோட விலை 150 அப்படின்னா 20 chairs என்ன விலை அப்படின்னா 20 into 150 போட்டோம்னா நமக்கு 3000 வருது. அதை இந்த டோட்டல் காலமில் நம்ம போட்டாச்சு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு பாலு ட்ரேடர்ஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் June 13 உடைய டிரான்சாக்ஷன் பாருங்க. பாட் ஃப்ரம் சுபாஷ் அண்ட் கோ ஆன் கிரெடிட். இது கிரெடிட், இது வரும். பாட்னாலும் பர்ச்சேஸ்னாலும் ஒன்று. அப்போ இது எந்த புக்கில் வரும், நமக்கு பர்ச்சேஸ் புக்கில் தான் வரும். ஓகே, 2 அலமாரி ஆஃப் rupees 3,100 each, 10 tables at rupees 1,500 each, 15 chairs at rupees 200 each. And here comes the climax. ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இது பர்ச்சேஸ் புக்கு நமக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் பர்ச்சேஸ் புக்குக்கு போவோம். பர்ச்சேஸ் புக்கில் June 13 சுபாஷ் அண்ட் கோ, திஸ் இஸ் த நேம் ஆஃப் த சப்ளையர். இவங்ககிட்ட என்ன வாங்கியிருக்கோம், 2 அலமாஸ் ஆஃப் rupees 3,100. ஸோ ஒரு அல்மாரியோட விலை 3,100னா 2 into 3,100 gives you 6,200. அதை நம்ம டீட்டெயில் காலமில் எழுதிட்டோம். அடுத்தது 10 tables at rupees 1,500. ஒரு டேபிளோடைய விலை 1,500. அப்போ 10 tablesோட விலையை 10 into 1,500 gives you 15,000. ரைட்? அதை நம்ம டீட்டெயில் காலமில் எழுதியாச்சு. அடுத்தது 15 chairs at rupees 200 each. ஒரு சேரோட விலை 200. அப்போ 15 chairsோட விலை என்ன அப்படின்னா 15 into 200 gives you rupees 3,000. இதையே நம்ம போட்டாச்சு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும், இது மொத்தம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது இந்த ஐட்டம்ஸ் தான். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அவங்க கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லெஸ் 10% ட்ரேஸ் டிஸ்கவுண்ட் ஆன் ஆல் த ஐட்டம்ஸ். ஸோ நம்ம இத்தனை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுலேருந்து நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கமிஷன் கொடுக்குறாங்க, சாரி டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா 10%.
So when you add all this, you get 24,200. So இதில் நம்ம என்ன பண்ணோம், அவங்களே கொஷினில் கொடுத்துட்டாங்க லெஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த 24,200ல் 10/100 நம்ம போட்டோன்னா we get 2,420. ஸோ அதை என்ன பண்ணுறோம், 24,200லேருந்து 2,420 லெஸ் பண்ணால் நமக்கு 21,780 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம கொஷினில் கொடுத்துருக்கிறது என்னன்னா, ஆட் ஃப்ரைட் சார்ஜஸ் அட் ₹220. ஸோ இந்த வர அமௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரைட் சார்ஜஸ் 220 ஆட் பண்ணால் 22,000, அதை நம்ம டோட்டல் காலமில் நம்ம எடுத்து காமிக்கிறோம். ஓகே, திஸ் இஸ் த ஃபார்மேட் ஃபார் த பர்ச்சேஸ் புக். அதனால் இந்த பாலு ட்ரேடர்ஸ் முடிச்சாச்சு, சுபாஷ் அண்ட் கோ முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் June 21st returned 2 damaged chairs to Balu Traders and cash not received. ஸோ இது வந்து என்னன்னா returned தான். இது எந்த புக்கில் வரும், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்ஸில் வரணும். ஓகேவா, இது யார்கிட்டேருந்து வாங்கினது, பாலு ட்ரேடர்ஸ் கிட்டேருந்து வாங்கினது. அதாவது பாலு ட்ரேடர்ஸ் கிட்ட ஏற்கனவே நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், 20 சேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதில் என்ன பண்ணுமா, 2 சேர்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டோம் பிகாஸ் இட் இஸ் டேமேஜ். ஸோ இப்போ இது வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கு, அதுக்கான ஃபார்மேட்டை நம்ம எழுதி அதில் இதை நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கில் இதை நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்ஸ் ஃபார்மேட்டு, டேட், பர்டிகுலர்ஸ், டெபிட் நோட் நம்பர், எல்எஃப், டீடைல்ஸ், டோட்டல் அண்ட் ரிமார்க். ஸோ இப்போ பாலு ட்ரேடர்ஸ் கிட்டேருந்து 2 டேமேஜ்டு சேர்ஸை ரிட்டர்ன் பண்ணுறோம் அட் ₹150. ஒரு சேரோட விலை வந்து 150. நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறது 2 சேர் தான். பர்ச்சேஸ் பண்ணது என்னமோ 20, பட் அதில் நம்ம ரிட்டர்ன் பண்ணது 2. ஸோ 150 × 2 பண்ணால் நமக்கு வந்து 300 வருது. ஓகேவா, அதை வந்து டோட்டல் காலமில் எழுதிட்டு ரிமார்க்கில் டேமேஜ் அப்படின்ற வார்த்தையை நம்ம மென்ஷன் பண்ணணும். பிகாஸ் இது வந்து ரிட்டர்ன் பண்ணுறது என்ன ரீசனுக்காக நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ June 21st பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் பாலு ட்ரேடர்ஸ் முடிச்சாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்க, June 24 பர்ச்சேஸ் ஃப்ரம் சன்ரைஸ் ஃபர்னிச்சர் மார்ட் ஆன் கிரெடிட். இது வரும் என்ன புக்கில் வரும், பர்ச்சேஸ் புக்கில் வரும். ஸோ திஸ் வில் கம் அண்டர் த பர்ச்சேஸ் புக். 25 அல்மார்ஸ் ஆஃப் ₹1,300 ஈச். ஸோ இப்போ நம்ம பர்ச்சேஸ் புக்கில் என்ன பண்ணுறோம், சப்ளையரோட பேர் சன்ரைஸ் ஃபர்னிச்சர் மார்ட், 25 அல்மார்ஸ் அட் ₹1,300 ஈச். ஸோ ஒரு அல்மாரியோட விலை 1,300. அப்போ 25 அலமாரினா 25 × 1,300 போட்டோன்னா நமக்கு 32,500 வருது. அதை நம்ம டோட்டல் காலமில் எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேவா, ஸோ June 24க்கான டிரான்சாக்ஷன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா June 27 வந்து பர்ச்சேஸ் ஃப்ரம் மௌலி ட்ரேடர்ஸ் ஆன் கிரெடிட் டிரான்சாக்ஷன். அதனால இது வரும் எந்த புக்கில் வரும், பர்ச்சேஸ் புக்கில் தான் வரும். ஸோ பர்ச்சேஸ் புக்கில் என்ன பண்ணோம், சப்ளையரோட பேர் மௌலி ட்ரேடர்ஸ், June 27 மௌலி ட்ரேடர்ஸ். எத்தனை வாங்கியிருக்கோம், 10 எக்ஸிக்யூட்டிவ் டேபிள்ஸ் அட் ₹3,275 ஈச். ஸோ ஒரு டேபிளோட விலை 3,225னா 10 டேபிள்ஸோட விலை 10 × 3,275 போட்டால் 32,750 வருது. அதை நம்ம டோட்டல் காலமில் எடுத்து போட்டாச்சு. ஓகே, இப்போ June 27க்கான ஓவர் டிரான்சாக்ஷன் ஓவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா June 29 returned 3 அலமாரி டு சன்ரைஸ் ஃபர்னிச்சர் மார்ட் அண்ட் கேஷ் நாட் ரெக்கார்டட். ஸோ இது வந்து ரிட்டர்ன்டு, அப்போது இது வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கில் வர வேண்டியது. யார்கிட்டேருந்து, நம்ம சன்ரைஸ் ஃபர்னிச்சர் மார்க்கிட்டேருந்து ஏற்கனவே நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா, அவங்கக்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம், திரும்பவும் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே, சன்ரைஸ் கிட்டேருந்து June 24 வாங்கியிருக்கோம். பர்ச்சேஸ் ஃப்ரம் சன்ரைஸ் ஃபர்னிச்சர் மார்ட் 25 அலமாஸ். அதில் நம்ம என்ன பண்ணுறோம், 3 அலமாஸ் என்ன பண்ணுறோம், ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ திஸ் வில் அப்பியர் இன் த பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக். ஓகே, ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கில் June 29 போட்டு சன்ரைஸ் ஃபர்னிச்சர் மார்ட்டில் 3 அலமாஸ் அட் ₹1,300 ஈச். ஸோ நம்ம 3 அலமாரி ரிட்டர்ன் பண்ணுறோம். ஒரு அலமாரியோட விலை 1,300. ஸோ 1,300 × 3 போட்டால் நமக்கு வந்து
3900 வருது. அதை நம்ம டோட்டல் காலம்ல போடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம என்டர் பண்ணியாச்சு. இந்த ஃபோர்த் சம்மை பொறுத்த வரைக்கும் எதுவும் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் இல்லை, எல்லாமே கிரெடிட் தான், எதுவும் அசட் இல்லை. ஸோ எல்லாத்தையுமே நம்ம முடிச்சாச்சு. ஸோ வி ஆர் கோயிங் டு க்ளோஸ் இட். இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம போட்டது வந்து பர்ச்சேஸ் புக் இல்லையா? இந்த பர்ச்சேஸ் புக்கை நம்ம இந்த டோட்டல் காலம் இருக்கு இல்லையா? 30,000, 22,000, சாரி இது 3,000, 22,000, 32,500, 32,750 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 90,250 வருது. ஓகேவா? இது பர்ச்சேஸ் புக் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன எழுதணும்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட். பர்ச்சேஸ் எப்போவுமே டெபிட் இல்லையா? டெபிட் அப்படின்னு எழுதுறோம். ஓகே, ஸோ இந்த பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் 90,250 அந்த டோட்டலுக்கு நேராக நம்ம எழுதணும். அடுத்தது நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்ஸை க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் இந்த டோட்டல் காலமில் இருக்கிற 3,000 ப்ளஸ் 3,900 ஆட் பண்ணால் 4,200 வருது. இந்த பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் அப்படிங்கிறதுனால நம்ம டோட்டலுக்கு நேராக பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் கிரெடிட் அப்படின்னு எழுதுறோம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எப்போவுமே நமக்கு கிரெடிட் தான், பர்ச்சேஸ் தான் டெபிட். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் கிரெடிட் 4,200 எழுதியாச்சு. இப்போ என்ன அப்படின்னா இந்த கொஸ்டினை பாருங்க. இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ப்ரிப்பேர் பர்ச்சேஸ் டே புக் அண்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் இது ரெண்டும் நம்ம போட்டாச்சு ஃபார் த மந்த் ஆஃப் ஜூன் 2017 and post them into ledger accounts in the books of Robert Furniture Mart. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? we have to post them into the ledger. இப்போ நம்ம போட்டது பர்ச்சேஸ் ஜேர்னலும் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸுக்கான ஜேர்னலும் மட்டும் நம்ம போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த பர்ச்சேஸ் புக்கை வச்சு மொத்தமாக எவ்வளோ கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், யார் யார்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், சப்ளையரோட பேர், என்ன குவான்டிட்டி என்னங்கிறத ஃபுல்லாக நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ மொத்தமே இவ்வளோ 90,250. ஸோ இந்த ஒரு பர்ச்சேஸ் புக்கை பார்த்தா நமக்கு கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் எவ்வளோ ஆயிருக்குங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதுக்கான லெட்ஜர் நம்ம போடணும். போத் ஃபார் த பர்ச்சேஸ் புக் அண்ட் ஆல்சோ த பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? லெட்ஜர் போஸ்ட் பண்ணணும். ஓகே, ஏற்கனவே நமக்கு லெட்ஜர் போஸ்டிங் தெரியும். இது எப்படி போடுறதுங்கிறத சப்சிடரி புக்ஸில் இந்த லெட்ஜர் போஸ்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ லெட்ஜர் போஸ்டிங்க்கு பாருங்க, நம்மளோட ஜேர்னல் என்ட்ரி என்ன? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு நம்ம கிரெடிட் டிரான்சாக்ஷன் தானே. அப்போ கிரெடிட்டாஸ் யாரு? பாலு ட்ரேடர்ஸ், சுபாஷ் அண்ட் கோ, அண்ட் தென் சன்ரைஸ் ஃபர்னிச்சர் மார்ட், மௌலி ட்ரேடர்ஸ். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பாலு ட்ரேடர்ஸ், purchase account debit to Subhash and Co, purchase account debit to Sunrise Furniture Mart இவ்ளோ, purchase account debit to Mowli Traders இவ்ளோ அப்படின்னு மொத்தமாக நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படி போடுவோம். இப்போ இது டுகெதர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட்னு டோட்டல் அமௌண்ட் எழுதிட்டோம் இல்லையா? அப்போ இவங்க எல்லாருமே சன்ட்ரி கிரெடிட்டாஸ் இல்லையா? கிரெடிட்டாஸ் இவங்க எல்லாம். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கிரெடிட்டாஸ் ஆர் சன்ட்ரி கிரெடிட்டாஸ்ன்னு போட்டு இந்த 90,250 நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி லெட்ஜர் அக்கௌண்ட்டு ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் போடுறோம். அதுக்கப்புறமா எல்லா கிரெடிட்டாஸுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? பாலு ட்ரேடர்ஸ், சுபாஷ் அண்ட் கோ, சன்ரைஸ் ஃபர்னிச்சர் மார்ட், மௌலி ட்ரேடர்ஸ் இவங்களோடதையும் நம்ம லெட்ஜர் ஓப்பன் பண்ணி அந்த டேட் பர்டிகுலர்ஸ் ஜேஎஃப் அமௌண்ட்டை எழுதி வச்சுக்கிறோம். ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் 2 சன்ட்ரி கிரெடிட்டாஸ்ன்னு போட்டு இந்த 90,250 போட போகிறோம் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில். ஓகே, லெட்ஜரில் ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் 2 சன்ட்ரி கிரெடிட்டாஸ் இந்த டோட்டல் அமௌண்ட் இருக்கு இல்லையா? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் 90,250 அதை நம்ம இங்கே முடிச்சாச்சு. ஸோ பர்ச்சேஸ் ஓவர். இப்போ இந்த கிரெடிட்டாஸோடது பாலு ட்ரேடர்ஸ், சுபாஷ் அண்ட் கோ, சன்ரைஸ் ஃபர்னிச்சர் மார்ட், மௌலி ட்ரேடர்ஸ் இது எல்லாத்துக்கும் லெட்ஜர் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இது நம்ம என்ன பண்ணுவோம்? இதோட நம்ம லெட்ஜர் போஸ்டிங் எப்படி பண்ணுவோம்? பர்ச்சேஸ்லேருந்து 2 சன்ட்ரி கிரெடிட்டாஸ். இப்போது சன்ட்ரி கிரெடிட்டாஸில் என்ன பண்ணணும்? பை பர்ச்சேஸ்ன்னு போடணும். எல்லாத்தையும் பை பர்ச்சேஸ்ன்னு போட்டு பாலு ட்ரேடர்ஸில் பை பர்ச்சேஸ்ன்னு போட்டு 3,000 போடணும். அப்புறமா சுபாஷ் அண்ட் கோல பை பர்ச்சேஸ்ன்னு 22,000 போடணும். அதே மாதிரி சன்ரைஸ் ஃபர்னிச்சர் மார்ட்டில் பை பர்ச்சேஸ்ன்னு 32,500 அண்ட் மௌலி ட்ரேடர்ஸில் பை பர்ச்சேஸ்ன்னு போட்டு 32,750 போட்டால் நம்மளோட லெட்ஜர் அக்கௌண்ட்டு ஓவர் ஆகிடும். ஓகே, ஸோ இங்கே பாலு ட்ரேடர்ஸில் பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 3,000,
சுபாஷ் அண்ட் கோல பை பர்ச்சேஸ் 22,000, சன்ரைஸ் ஃபர்னிச்சரில் பை பர்ச்சேஸ் 32,500 அண்ட் மௌலி ட்ரேடர்ஸில் பை பர்ச்சேஸ் 32,750. ஸோ இங்கே இருக்கிற இந்த அந்தந்த கிரெடிட்டாஸுக்குரிய அமௌண்ட்டை தான் நம்ம எடுத்து எழுதுறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹாவ் டு போஸ்ட் தெம் இன் டு த லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ். பர்ச்சேஸ் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் கிரெடிட்டாஸ் உடைய அக்கௌண்ட்டை லெட்ஜரில் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் வி ஹாவ் டு போஸ்ட். இந்த சேம் வே வி ஹாவ் டு டூ ஈவன் ஃபார் த purchase returns book. Okay, in the same way we should not forget to enter the date. Okay, and the date நம்ம entry பண்ணணும். பாலு ட்ரேடர்ஸ் வந்து ஜூன் 1, சுபாஷ் வந்து ஜூன் 13, சன்ரைஸ் வந்து ஜூன் 24 அண்ட் மௌலி ட்ரேடர்ஸ் வந்து ஜூன் 27. ஸோ இந்த பர்ச்சேஸ் புக் வந்து இந்த மந்த்துக்கான க்ளோசிங் அதை வந்து ஜூன் 13 போடணும். we need not balance this. இந்த லெட்ஜர் போஸ்டிங்கை நம்ம பேலன்ஸ் பண்ண வேண்டிய வேலை கிடையாது. ஜஸ்ட் இஃப் யூ என்டர் இவ்வளோ தான் இருக்குது, இந்த மந்த் எண்டில் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இந்த சப்சிடரி புக்ஸ். ஓகேவா, நவ் வி வில் கோ ஃபார் த பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்ஸுக்கான லெட்ஜர் போஸ்டிங் எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்ஸ் நமக்கு ஏற்கனவே நம்ம வந்து முடிச்சிருப்போம் இல்லையா, ஜேர்னல்ஸ் முடிச்சிருப்போம். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் கிரெடிட் எப்போவுமே இது வந்து பர்ச்சேஸ் தான் டெபிட், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் வந்து கிரெடிட்ல வரும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ல கிரெடிட் சைடில் பை சன்ட்ரி கிரெடிட்டாஸ்ன்னு போட்டு இதோட டோட்டல் அமௌண்ட் 4,200 நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். இது வந்து ஜூன் 30 அப்படின்னு போடணும். இந்த கிரெடிட்டாஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணோம்னா நம்ம 2 பேருக்கு தான் ரிட்டர்ன் பண்ணிப்போம், பாலு ட்ரேடர்ஸ் அண்ட் சன்ரைஸ் ஃபர்னிச்சர் மார்ட். ஓகே, நம்மளோட ஜேர்னல் என்ட்ரி என்ன, பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸுக்கு பாலு ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன், அதே மாதிரி சன்ரைஸ் ஃபர்னிச்சர் மார்ட் அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இல்லையா. ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ பாலு ட்ரேடர்ஸில் என்ன பண்ண போகிறோம், லெட்ஜரில் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எவ்வளோ அமௌண்ட்டு 300 அவுட் ஆஃப் டேமேஜ் we have returning. என்னைக்கு நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம், ஜூன் 21, 2017. அதே மாதிரி சன்ரைஸ் ஃபர்னிச்சர் மார்ட்டில் என்ன பண்ணணும், 3,900 ரிஜிஸ்டர் பண்ணணும் இல்லையா. ஸோ சன்ரைஸ் ஃபர்னிச்சருக்கான லெட்ஜர் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ டெபிட் சைடில் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் என்னைக்கு நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம், அதை ஜூன் 29, 2017. எவ்வளோ அமௌண்ட்டு, 3,900. தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸுக்கான லெட்ஜர் போஸ்டிங். ஓகே, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு பை சன்ட்ரி கிரெடிட்டாஸ்ன்னு இந்த டோட்டல் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம போடணும். ஓகேவா, அதே மாதிரி கிரெடிட்டாஸில் டூ பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டு அதை போடுறோம். ஸோ திஸ் இஸ் த சொல்யூஷன் ஃபார் எக்ஸசைஸ் நம்பர் 4 in the subsidiary books. Hope you are clear. So in the sumla நமக்கு வந்து they have asked us to post them into the ledger, purchase book, purchase return book and also the ledger. So அதுதான் நம்ம இங்கே பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணது வந்து purchase book ஓட டோட்டல் வந்து நமக்கு 90,250. அடுத்து நம்ம பண்ணது வந்து purchase return books, அதுக்கான டோட்டல் வந்து 4,200. இதுக்கப்புறம் we have posted them into the ledger இல்லையா. லெட்ஜர் வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு, அதுக்கான அந்த சன்ட்ரி கிரெடிட்டாஸ் உடைய லெட்ஜரை ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அதுக்கு அடுத்தது நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கு, அதுக்கான லெட்ஜர். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் தெரியும், அதை வச்சு தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஜஸ்ட் நம்ம அமௌண்ட்டை மட்டும் எழுதுனா போகிறோம், we need not balance this. ஓகே, ஸோ நம்ம ரிட்டர்ன் பண்ணது 2 பேருக்கு தான், பாலு ட்ரேடர்ஸ் அண்ட் சன்ரைஸ். ஸோ இது வந்து ஆக்சுவலாக நமக்கு வந்து ஜேர்னல், இது வந்து நமக்கு ஜேர்னல். இந்த ஜேர்னலை பேஸ் பண்ணி நம்ம லெட்ஜரில் போஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கில் கிரெடிட் சைடில் பை சன்ட்ரி கிரெடிட்டாஸ் 4,200, டெபிட் சைடில் பாலு ட்ரேடர்ஸில் 2 பர்ச்சேஸ் ரிட்டர்ன் 300, சன்ரைஸில் 2 பர்ச்சேஸ் ரிட்டர்ன் 3,900 அப்படின்னு போட்டு முடிக்கிறோம். ஓகே, hope you are clear with this posting them into the ledger. Okay, thank you.